தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 28வது வாக்கியம், பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மகள் நாம் பார்க்கின்றோம், தெய்வம் சொல்கிற வார்த்தை, பாரத்தோடு இருப்பவர்கள் நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள். அப்போ இயேசுவிடத்தில் போனால் மட்டுமே தான் நம்முடைய பாரங்கள் ஆனது அங்கு குறையப்படுகிறது. இங்கே நாம் பார்க்கிற நம்முடைய குடும்ப அங்கத்தினர்களோ நண்பர்களோ நீ பாரத்தோடு இருக்கிற என்றால் நம்முடைய பாரங்களை நாம் எடுத்து வைக்கிற சமயத்தில் அல்லது நம்முடைய வேதனைகளை பங்கு வைக்கின்ற சமயத்தில் அவங்க என்ன செய்கிறார்கள், இவன் குறைகளை மட்டுமே சொல்ல வந்திருக்கின்றான், சும்மா பார்த்தா கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டு இருக்கின்றான், இல்லை இவன் நமக்கு வேலை இல்லையா, இது கேட்டால் நமக்கு பிரச்சனை ஏற்படும் என்று சொல்லி பலரும் நம்ம விட்டு ஒதுங்கி போவார்கள். நம்முடைய குறைகளை இறக்கி வைக்கிறார்கள். நம்ம கேட்பதற்கு நமக்காக நேரத்தை ஒருத்தரும் அங்கே இருப்பதில்லை. மாறாக எல்லோரும் அவரவர் வேலையில் பிஸியாக இருந்து விடுகிறார்கள். பிள்ளைகளுக்கு நேரத்தை பெற்றோர்கள் கொடுப்பதில்லை. அதே மாதிரி அங்கே பல இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிற சமயத்தில் பல பிரச்சனைகள் கண்டு சந்திக்கின்றார்கள். இதோ தெய்வம் சொல்லும் வார்த்தை, நீ பாரத்தோடு இருக்கின்றாயா, வேதனோடு இருக்கிற வா என்னிடத்தில், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். மீண்டும் யோவான் நற்செய்தி நம்ம எல்லோருக்கும் தெரியும் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம், நீ உள்ளம் கலங்க வேண்டாம், உள்ளம் அருள வேண்டாம், என் மேல் நம்பிக்கை வையுங்கள், எங்கள் மேல் நம்பிக்கை வையுங்கள், என்னை அனுப்பியர் மேல் நம்பிக்கை வையுங்கள். அப்போ நம்முடைய பாரங்கள் எல்லாம் அங்கே ஏற்றுக்கொள்ள ஒரு நபர் ஒருத்தர் இருக்கிறார். சுமை தாங்கியாக இயேசு அங்கே வந்திருக்கின்றார். அதிலே இந்த வருகை காலத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இதை பலதும் உன்னிடத்தில் நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன், எல்லாவற்றையும் உன்னிடத்தில் இறக்கி விடுகின்றேன். நீ சொன்ன வார்த்தை, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், அந்த இளைப்பாறுதல் தேடி நான் வருகின்றேன், என் மேல் இரக்கம் கொள்ளும் ஆண்டவர் என்று சொல்லிக்கொண்டு நம்மை இறைப்பாதத்தில் விட்டுக் கொடுப்போம். எல்லாவற்றையும் பலிப்பிடத்தில் ஒப்பு கொடுப்போம். திருப்பலி ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் நாம் காண்போம். அந்த பலிப்பிடத்தில் அப்பரச குணத்தோடு அனைத்தையும் நாம் சேர்த்து வைப்போம். தெய்வம் நமக்கு விடுதலை தருவார். நல்லவனாய தெய்வமே, காணிக்கையாக தருவதற்கு எதுவும் இல்லை. இதோ இந்த பலிப்பிடத்தில் என்னையே நான் தருகின்றேன். என்னுடைய சுமைகள், என்னுடைய வேதனைகள், காயங்கள் எல்லாவற்றையும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். தயை கூர்ந்து ஏற்று ஆசீர்வதித்தள்ளும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.